ஒண்ணு வந்துச்சே. நிம்மதியா சாப்பிட முடியல, நிம்மதியா தூங்க முடியல. டேய், அப்புறமா பேசுறேன்னு சொல்லிட்டு சாப்பிடு முதல்ல. இருங்கம்மா. சாப்பிட்டு பேசுறா. ஹலோ ஹலோ சிவம், நீங்க எங்க இருக்கீங்க? பிஸியா இருக்கீங்களா? இல்ல, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. உங்களோட டாலர் என்கிட்ட இருக்கு. மறைச்சு மறைச்சு வைக்க வேண்டியதா இருக்கு. வந்து வாங்கிட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். இவ குரல் ஏன் இப்படி நடுங்குற மாதிரி இருக்கு? ஹலோ. நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கிறேன். இல்ல, நான் கடையில தான் இருக்கேன். இப்ப வர முடியுமா? இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. கடையில இருக்கேன்னு சொல்றா. அந்த சுகுமாரால ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? ஹலோ, வரீங்களா? இதோ வரேன். அங்க வேற ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையே. நீங்க வந்து டாலரை வாங்கிட்டு போங்க. சரி, நான் வரேன். ஓகே. டேய், என்னடா ஏதோ பிரச்சனை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான கிளையண்ட் கேஸ் விஷயமா என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. நான் போயிட்டு வந்தேன். டேய், அவ ஆசாசியே சமைச்சு வச்சிருக்கா. ஒரு வாய் கூட சாப்பிடாம போறியே. அம்மா, நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுவேன். நான் வந்து சாப்பிடுவேன். குழலி, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா, வந்துருவான். ஐயோ மாமா, அவரு தினமும் நான் செய்யற சாப்பாடு தானே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரு வேலை அப்படி. 2 மாசமா நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். அவரு வந்து சாப்பிடுவாரு. நீங்க சாப்பிடுங்க. என்னங்க இத போட்டுக்கோங்க. குட். இமெயில் அனுப்பிச்சிட்டு நீ தாராளமா போ. அண்டி இங்கதான் இருக்கேன்னு சொன்னா, ஒருவேளை கடைக்குள்ள இருக்காளோ? கீதா, வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பிட்டேன். இப்ப வந்துருவேன். அன்பு, உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? போன்ல என்கிட்ட பேசின குரலுக்கும் இந்த குரலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? அந்த குரல்ல ஒரு சின்ன நடுக்கமும் பயமும் இருந்துச்சு. இப்ப அது இல்ல. அது உங்க மொபைல் ஃபால்ட்டா இருக்கும். நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு நடுங்கணும்? இல்லைன்னா எனக்கும் ஹாப்பி தான். ஆனா நம்ப முடியல. இப்ப பாக்குறீங்கல்ல, நான் சரியா தானே இருக்கேன். நேர்ல ஒண்ணும் தெரியல, ஆனா போன்ல அப்படி இருந்துச்சு. எதுக்கு அப்படி ஒரு டவுட்? இது டவுட் இல்ல, கேர். உன் மேல இருக்கிற அக்கறையில கேக்குறேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு நேரம் இங்கே இருக்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நானும் உனக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிவம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் உங்க டாலரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகணும் தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு சின்ன டாலர். அதை வச்சதுனால வெயிட் ஆயிடுச்சு அவன் பேகு. பேக் இல்ல, மனசு. மனசுதான் பாரமா இருக்கு. வீட்ல யாராச்சும் பேக் எடுத்தாலே ஐயோ உள்ள டாலர் இருக்கேன்னு பதட்டமா இருக்கு. நான் பேக்ல ஏதாச்சும் எடுத்தா ஒவ்வொரு தடவையும் அதுதான் கையில வருது. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட சேர முடியாதானே எங்ககிட்டே இருக்கு. ஆனா
எனக்கு சொந்தம் இல்லாததுன்னு தெரிஞ்சும் என் கையில அது இருக்கிறது தப்புன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்தாங்க. செக்யூரிட்டி சார் வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. கடையை பூட்டணுமே சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் கடையை போட்டு காலைல வந்து சாவி தரேன். ஓகே சார். நிஜமாவே இதுக்காக தான் கூப்பிட்டியா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்காக தான் கால் பண்ணேன். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல, உன்னை விட்டுட்டு போறேன். இல்ல சிவம், நானே போயிடுவேன். நீங்க கிளம்புங்க. சரி வா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். உன்னை எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும்? சொல்லுங்க சார். ஆமா சார். ஓகே சார். யா வா. இவன் கிளம்பிட்டான்னு நினைச்சேன், இன்னும் இங்கதான் இருக்கான். அவன் நம்ம 2 பேரையும் பார்த்தா தப்பா நினைச்சிருவான். நீங்க ஓரமா ஒளிஞ்சுக்குங்க. ஹே, போங்க சிவம், இவன்- ப்ளீஸ். இமெயில் அம்ஸ்டல்ல. ஏய் அம்ஸ்டனா வா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். டைம் வேற ஆயிட்டு இருக்கு. இதுக்கு மேல பஸ் ஆட்டோலாம் புடிச்சிட்டு போய் உனக்கு டைம் ஆகும்ல. இல்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே, கேரி ஆன். அன்பு, இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? அதுக்காக தான் எனக்கு கால் பண்ணீங்க? ஒரு வேலையை கொடுத்து முடிச்சுட்டு கிளம்ப சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. போயிட்டான்னு நினைச்சேன். மத்தபடி அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல. அவன் உங்களை பார்த்துட்டா இப்ப பிரச்சனை ஆயிடும். ஆமா, நீங்க எப்படி வெளியே போவீங்க? ஷட்டர் மூடுறான். சிவம், ஹே, சுகுமார், கதவை தெர. சுகுமார், நான் உள்ளதா இருக்கேன். கதவை தெர. சுகுமார், கதவை தெர. சுகுமார், நான் உள்ளதா இருக்கேன். சுகுமார், கதவை தெர. சுகுமார், கதவை தெர. என்ன? யார் இருக்கீங்க? கதவை திறங்க. நான் உள்ளதா இருக்கேன். கதவை திறங்க. ஐயோ, யாராவது கதவை திறங்களேன். நான் உள்ளதா இருக்கேன். நல்லா தட்டடி. ஐயோ, ஹே, சுகுமார். அன்பு சொன்னா கேளு, தட்டாத. நீ உள்ளேயே கொஞ்ச நேரம் இருந்தாதான் உன் திமிரு அடங்கும். உள்ளதா இருக்கேன். கதவை திறங்க. சொல்றத கேளு, தட்டாத. திறக்க மாட்டாங்க. அது எப்படி திறக்காம இருப்பாங்க? தட்டினா தானே கேக்கும். அன்பு, புரிஞ்சுக்கோ. சத்தம் கேட்டாலும் திறக்க மாட்டாங்க. அவன் ஷட்டர் பக்கத்தில் நின்னா கூட திறக்க மாட்டான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ.
அவன் பிளான் பண்ணி தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான். தெரிஞ்சதை செஞ்சிருக்கான் அன்பு, புரிஞ்சுக்கோ. ஏய். அன்பு, ஏய், இப்பவாச்சும் உண்மையை சொல்லு. என்ன பிரச்சனை? இவனுக்காக தான் என்ன வர சொன்னியா? அதான் சொன்னனே, அவன் எனக்கு ஒரு வேலை கொடுத்து முடிச்சிட்டு போங்கன்னு சொன்னான். என்ன பண்ண போறானோன்னு முதல்ல தோணுச்சு. ஆனா போயிட்டான்னு நினைச்சேன். இப்படி ஒரு பிளான் வச்சிருப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? அவனை பத்தி தான் உனக்கே தெரியும்ல. அதுக்காக தானே நான் உன்னை இங்க வேலை பார்க்க வேணாம்னு சொன்னேன். நான் சொல்ற எதையாவது கேக்குறியா நீ? என்ன ஏன் திட்டுறீங்க? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? ஆமா, அவன் கொடுத்த வேலைய நான் அப்பவே முடிச்சிட்டேன். உங்ககிட்ட டாலரை கொடுக்க வெயிட் பண்ணதுனாலதான் நான் மாட்டிக்கிட்டேன். எல்லாம் உங்களாலதான். ஓ, நல்லா யோசிச்சு பாரு. நான் மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்கோ, நீ மட்டும் தனியா உள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருப்ப. ஒன்னும் இல்ல, நீங்க மட்டும் வரலனா நான் அப்பவே வெளியில போயிருப்பேன். அப்ப போக வேண்டியதானே? ஏன் வெளியே வச்சு கொடுத்தா நான் டாலரை வாங்கிக்க மாட்டேனா? ஏதோ தப்பா இருக்கு. நீங்க லாயர் தான், பெரிய சிஐடி ஒன்னும் இல்ல. தப்பா இருக்கான், பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. இதெல்லாம் கண்டுபிடிக்க சிஐடி எல்லாம் தேவையில்லை, இந்த லாயரே போதும். ஓஹோ, அப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க? கரெக்டா சொல்லிடுவேன், அப்புறம் நீ தான் ஃபீல் பண்ணுவ. பாத்துக்கோ. முதல்ல உங்க கண்டுபிடிப்ப சொல்லுங்க. நீ கிளம்பும் போது அந்த சுகுமார் உனக்கு வேலை கொடுத்திருப்பான். உனக்கு ஒரு சின்ன பயம் வந்திருக்கும். இந்நேரத்துக்கு என்ன வர சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேனு தான் இந்த டாலரை காரணமா வச்சு என்ன வர சொல்லியிருக்க. சுகுமார் கொடுத்த வேலையை முடிச்சிட்டு என் கூடவே கிளம்பலான்னு பிளான் போட்டிருக்க. அதுக்குள்ள அவன் வேற ஒரு பிளானை போட்டான், நாம மாட்டிக்கிட்டோம். நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரே. இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லிட்டா? என்ன? நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றான் தானே நினைக்கிறேன். என்ன கரெக்டா? ஒரு கரெக்டும் இல்ல, எல்லாம் தப்பு. அப்போ என்ன நினைச்ச? நீங்க வக்கீல் தொழிலோட சேர்த்து கதையும் எழுதலான்னு நினைச்சேன். அவ்வளவு சூப்பரா கதை சொன்னீங்க. இப்போ இந்த கதையில அடுத்த சீன் என்ன? அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் வெளியில போக ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாங்க. மொபைல் எடுத்து வீட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ கால் பண்றாங்க. என்ன, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. என்னது? ஹீரோ ஹீரோயின் இல்ல, சும்மா தெரிஞ்ச 2 பேரு, அவ்வளவுதான். ஹலோ, இது என்னோட கதை, உன் இஷ்டத்துக்கெல்லாம் மாத்த முடியாது. ஹீரோ ஹீரோயின் தான். வா, 2 பேரும் வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடுவோம். வா. சாப்பாடு செஞ்சுட்டோம் மலர். அன்பு ஏதாவது ஃபோன் பண்ணலாம்? இல்லையேக்கா, நானும் அண்ணி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அம்மா வர இவ்ளோ லேட் ஆகுது? வேலை இருந்திருக்கும் கலை, இப்ப வந்துருவாங்க. நீங்க அம்மாக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் கலர் பண்ணத அம்மா கிட்ட காமிக்கணும். அம்மா வந்துருவாங்க, நீங்க 2 பேரும் சாப்பிட வாங்க. வேணாம், அம்மா இத பார்த்தா என்ன குட் பைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா அவங்க கூட சாப்பிட்டுக்கிறேன். பாரதி, அம்மா வரதுக்குள்ள நீ சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் உன் கலரிங் புக்க காமிச்சனா 2த்துக்கும் சேர்த்து வெரி குட் பைன்னு சொல்லுவாங்க. ஆமால்ல, அப்ப நான் சாப்பிடுறேன். சரி வாங்க சாப்பிடலாம். மலர், பசங்க சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்கக்கா. அன்னைக்கு கால் பண்ணீங்களா? பண்ணேன் மலர், ஆனா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கணும் இந்நேரம். எனக்கும் அதான் டென்ஷனா இருக்கு. ஏற்கனவே அண்ணிய 4-5 பேர் துரத்திட்டு வந்து சிவன் தான் காப்பாத்தினாரு. என்ன சொல்ற மலர்?
என்கிட்ட அவ இத பத்தி சொல்லவே இல்லையே. ஏதோ டென்ஷன்ல சொல்ல மறந்துருப்பாங்க. நம்ம வேணா சிவத்துக்கு கால் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்கலாமா? ஆனா அவ அதுக்குள்ள வந்தா திட்டுவாளே. திட்டுனா திட்ட வாங்கிக்கலாம். நேரம் ஆக ரொம்ப பயமா இருக்கே. நீங்க அவருக்கு கால் பண்ணி பாருங்க. சரி. என்ன ஆச்சுக்கா? சேம். இவரோட நம்பரும் கிடைக்க மாட்டேங்குது. நெட்வொர்க் ப்ராப்ளமா இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களா? என்ன ஆச்சுன்னே தெரியலையேக்கா. சரி, இங்கேயும் உட்காந்து டென்ஷன் ஆயிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நீ போய் வண்டி சாவி எடுத்துட்டு வா. நான் ஆபீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. அக்கா இந்தாங்க. மலர், நீ கதவை பூட்டிக்கோ, பசங்களை பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரி மலர். எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, தப்பிக்க ஒரு வழியும் இல்லை. ஷட்டர் ஓபன் பண்ணாதான் நம்ம வெளியே போக முடியும். ச்சே, போன்ல வேற சார்ஜ் இல்ல. கிளம்பிட்டே இப்ப வந்துருவேன்னு கீதா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா ஆளை காணோன்னு வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. அந்த சுகுமார் ஏதோ வித்தியாசமா நடந்துக்க முயற்சி பண்றான்னு உனக்கு தெரிஞ்சப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கடைசி நிமிஷம் வரைக்கும் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை. எதுவும் பிரச்சனை வருங்கிற பயத்துல தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆனா அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாழ்க்கை முழுக்க இப்படி இதே இடத்துல நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா கூட நல்லா இருக்கும்ல. வேணாம், நான் செம கடுப்புல இருக்கேன். என்ன வெறுப்பேத்தாதீங்க. அப்புறம் நான் டென்ஷன்ல ஏதாவது சொல்லிடுவேன். சரி சரி, டென்ஷன் ஆகாது. கோவப்பட்டு அவசரப்பட்டு இதுக்கு மேல என்ன ஆக போகுது? மாட்டினது மாட்டியாச்சு. காலையில ஷட்டரை திறக்கிற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியதான். கடையில செக்யூரிட்டி கூட இல்ல. கடை வர பூட்டி இருக்கு. நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை உள்ள மாட்டிருப்பாளோ? அன்பு, நான் கீதா வந்திருக்கேன். அன்பு, நான் கீதா வந்திருக்கேன். ஷட்டர் தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுல்ல? நீ உள்ளியா இருக்க? உள்ள இருந்தா குரல் கொடுறி. நான் பேசுறது கேக்குதா? ஏய், வேற ஏதாவது சத்தமா இருக்கும். நாம உள்ள மாட்டிக்கிட்டோன்னு யாருக்கு தெரியும்? இல்ல, நல்லா உத்து கவனிங்க. யாரோ தட்டுறாங்க. அப்படியா? அன்பு, ஆமா. சரி வா. உள்ளே இல்ல போல இருக்கே. எங்க போயிருப்பா? அன்பு எங்க போயிருக்கானே தெரியலையே. யார் கதவை தட்டினது? நான் உள்ளதான் இருக்கேன். யார் கதவை தட்டினது? ஐயோ, நான் அன்பு இங்கதான் இருக்கேன்.
கதவை திறங்க. யார் கதவை தட்டினது? நான் உள்ளதான் இருக்கேன். யாராவது இருக்கீங்களா? ச்சே. ஒருவேளை கீதா வந்து தட்டியிருப்பாளோ? என்ன சொல்ற நீ? ஆனா நம்ம மறுபடியும் தட்டும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. ஒருவேளை உனக்கு அப்படி ஏதாவது தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, எனக்கு தட்டின மாதிரி தான் கேட்டுச்சு.